ரயில்வே மேம்பாலத்தின் கீழாக குளம் போல் தேங்கி நிற்கிற மழைநீரால் திருப்பத்தூரில் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். திருப்பத்தூரில் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் குளம் போல தேங்கி நிற்கும் மழைநீரால் அந்த வழியே செல்லக்கூடிய பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாவதாக புகாரானது எழுந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஜெனரேட்டர் இருந்தும் மழைநீரை நகராட்சி நிர்வாகம் அகற்றவில்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. மழைநீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக மக்கள் தரப்பிலிருந்து கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நித்யானந்தம். இது தொடர்பாக தொடர் புகார்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. நகராட்சி தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? விரிவான விவரம். கண்டிப்பாக கௌதமி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வழியாக புதுப்பேட்டை செல்லும் ரோடு பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் கீழே மழைநீர் கழிவுநீர் கலந்து வெள்ளம் போல காட்சி அளிக்கிறது. இந்த நிலையில இந்த இடத்துல எப்போது மழை பெஞ்சாலும் ஒரு 3 அடி முதல் 4 அடி வரை மழைநீர் தேங்கி நின்று குட்டை போல காட்சி அளிக்கும். மேலும் இந்த மேம்பாலத்தின் வழியா தான் புதுப்பேட்டை வழியாக திருப்பத்தூர்ல ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர் பயணிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த வழியாக மாவட்ட ஆட்சியர் முகாமும் இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். மேலும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த காலை பள்ளி மாணவர்கள் இந்த வழியாக செல்லும் போது மிகவும் அவதி விட்டுறாங்க. மேலும் இந்த வாகனங்கள் அந்த தண்ணியில பாதி இடத்துலயே நிற்கும் அவல நிலையம் ஏற்பட்டுச்சு. இதனால நகராட்சி நிர்வாகம் எதையும் இதை பத்தி கவலைப்படாம அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் பெரும் அவதிப்படுறாங்க. மேலும் அந்த மழைநீர் பக்கத்திலே ஜெனரேட்டர் இருந்தும் அதை இயக்க முடியாம ஊழியர்கள் இருந்தாங்க. மேலும் மழைநீர் வெளியேற்றாமல் அதாவது நகராட்சி நிர்வாகம் வேடிக்கை மட்டுமே பார்த்து வருது. இதனால நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.